ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்தியன் எக்கானமியில். ஸோ இந்த டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி கொண்டு வந்தாங்க, ஸோ அது என்ன ஒர்க் பண்ணது, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 3 பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, எதுக்காக வந்து நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து படிக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்தியா ரிசர்வ் வங்கி, ஓகேவா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேவைத்துறை, ஓகேங்களா, சேவைத்துறையின் தேவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்வி, மருத்துவம், சுகாதாரம் அப்படின்னு பல நூற்றாண்டுகளாக வந்து இருந்து வருகிறது. ஓகேலா? ஸோ இப்போ 1970s என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை வந்து ரொம்ப முக்கியத்துவமான பெற்றிருக்கு. 1970s தான் வந்து சேவைத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேஷன் ஆஃப் 2015-16 வந்து எடுக்கிறாங்க. அதாவது இந்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடு செய்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து உலக பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ வேர்ல்டு எக்கானமிக் கான்ஸ்டிபியூட், அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி, அது வந்து 1/3 வந்து வேர்ல்டு எக்கானமிக்கு வந்து கான்ஸ்டிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து சம பங்கு, அதாவது 1/2 அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. 1/5 வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேட், உலக வர்த்தகம், குளோபல் ட்ரேடு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உலக வெளிநாட்டு அந்நிய நேரடி முதலீடு. ஓகேங்களா? ஸோ அது பாதிக்கு மேலே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வேல்யூஸை மட்டும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது தான் இந்தியாவுடைய கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 66.1% இருந்திருக்கு 2015 2016. அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு 66.1%. ஓகே, பேங்க் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஓகேங்களா? ஸோ பேங்க் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மக்களுடைய தேவைக்காக இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா, ஒரு மணியை வந்து எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு எப்போ தேவையோ அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது செக்கா, டிராஃப்டா, பே ஆர்டர், அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பேங்க்கை பற்றி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 14 நேஷ்னலைஸ் பேங்க் இருந்திருக்கு 1969. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேங்க் இருக்குது அப்படின்னா 14 பேங்க்ஸ் இருந்திருக்கு 1969. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு 6 வந்து பேங்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1980. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேங்க்கை பற்றி, ஓகேவா, ஸோ மைய வங்கின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் பேங்க்னா நம்ம இருக்குது சென்ட்ரல் பேங்க் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் வந்து சென்ட்ரல் பேங்க்னு இருக்கும். இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அந்த சென்ட்ரல் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்னு நம்ம ஊரில் ஒன்று வச்சுருக்காங்களே, அது கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போது டிகாக், ஓகேவா, டிகா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாட்டின் பணம் மற்றும் வணிக கட்டமைப்பு, ஓகேங்களா, ஒரு பணமும் வந்து வங்கி கட்டமைப்பும் வந்து உச்சநிலையில் இருந்துச்சுன்னா அந்த தேசிய பொருளாதார நலனுக்காக சிறந்த முறையில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எது செயல்படுதோ அந்த வங்கி தான் வந்து நாட்டின் மைய வங்கி. ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேசிய பொருளாதார நலனுக்காக சிறந்த முறையில் செயல்படும் எந்த வங்கியோ அந்த வங்கியை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மைய வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பணிகளை வந்து ஒரு பட்டியலிட்டிருக்காரு. அதை வந்து பொருளாதார நிபுணர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களால ஓகே இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இவரை தொடர்ந்து கென்ட் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நிறுவனம், ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விரிவாக்குதலுக்காகவும் கட்டுப்படுத்தலும் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல். ஓகேங்களா? ஒரு நிறுவனம், எந்த ஒரு நிறுவனம் வந்து பொது நலன் கருதி,
ஓகேங்களா. ஸோ மக்களுக்கு வந்து பொதுநலன் கருதி அந்த பணப்புழக்கத்தை ஒரு பணப்புழக்கத்தை வந்து அவங்க வந்து விரிவுபடுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் மற்றும் நெறிமுறைப்படுத்துவது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யார் எது பண்ணுதோ அதுதான் வந்து மைய வங்கின்னு சொல்கிறாங்க, கென்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கிங்கனாவே போதும், ஈஸியாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, செட்டில்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பணப்புழக்கம் மற்றும் கடன் அளவை கட்டுப்படுத்தல். ஓகேங்களா. ஸோ கட்டுப்படுத்தி அவங்க எந்த வங்கி பண்ணுதோ அதுதான் மைய வங்கின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐஎஸ், பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட். ஸோ இவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ 3500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேங்கிங் உடைய காலமெல்லாம் நிறையா இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது 8th செஞ்சுரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருந்திருக்கு. ஓகேங்களா. வரவு செலவு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். பற்று அப்படின்னா டெபிட் அப்படின்வாங்க, வரவு அப்படின்னா கிரெடிட், செலவு எக்ஸ்பெண்டிச்சர், லாபம் ப்ராஃபிட், நஷ்டம் லாஸ். ஓகேங்களா. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்தொகைன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஐந்தொகை சொல்லியிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து லெட்ஜரில் வந்து எழுதியிருக்காங்க. லெட்ஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போரோடு, ஓகேவா, பேரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேரோடில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிள் விஷயம். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பேசிக் இன்ட்ரோ வீடியோ தான். ஓகே. அதுக்கடுத்து வந்து பேங்கிங் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ பேங்கிங் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் வர்த்தகம், வணிகம், தொழில் இதுவுடைய நரம்பு மண்டலமாக வந்து பேங்கிங் செக்டார்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. பேங்கிங் சர்வீஸ் தான் வந்து நரம்பு மண்டலமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மணி கொடுக்குறது, அதாவது மணி ரிக்வயர்டு ஃபார் ரெகுலர் ஃபங்க்ஷன் டெவலப்மெண்ட், செயல்பாட்டு மேம்பாட்டுக்காக வந்து இவங்க வந்து ரெகுலராக வந்து பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வேர்ட் பேங்க் அப்படின்னாவே வந்து நார்மலாக எதை சொல்லுது அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கை தான் சொல்லுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் டைப் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அமங் தம். அதில் வந்து ரொம்ப முக்கியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தான். ஓகேங்களா. எல்லா நாடுகளும் வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்காங்க. அந்த பேனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் அந்த ஒரு பேங்க்கை வந்து யார் ஓன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி, அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் தான் வந்து அந்த பேங்க்கை வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பேங்க் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்டையர் பேங்கிங் சிஸ்டம், ஒரு கண்ட்ரியுடைய என்டையர் பேங்கிங் சிஸ்டமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நேம் வந்து வேரி ஆகும், ஃபங்க்ஷன்ஸும் வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து தனிச்சையாக வந்து செயல்படுவாங்க. குவாசி அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டானமஸ் ஆர் குவாசி அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் க்ரோத் ஆஃப் கண்ட்ரி எக்கானமி, இதுதான் இதோடைய மெயின் கோல். நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஸோ பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1770 தான் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்துஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்துஸ் வந்து ஒரு வேலை கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவாங்க, ஏழுமலையான் கோயிலுக்கு வந்து போவாங்க. 7 குணல் அவார்டை பார்க்கறதுக்கு 7 மலை தாண்டி போய் மொட்டை போடுவாங்க வேலை கிடச்சிச்சின்னா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1770 நல்லா நான் சொல்கிறத கவனிங்க. 1770 ஃபஸ்ட்டு 7 குண்டல் அவார்டை பார்க்க 7 மலையை தாண்டி போய் மொட்டை போடுறாங்க. ஸோ 0 தான் மொட்டை. ஓகேங்களா. ஸோ 1770 ஃபஸ்ட்டு பேங்க் வந்து இந்தியாவில் என்ன எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஹிந்துஸ்தான், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1932 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த பேங்க்கை. ஓகேங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிற பழக்கம் வந்து அவனுக்கு 19 ஏஜ்லேருந்து 32 ஏஜ் வரைக்கும் போயிட்டு வருஷம் போயிட்டு வராங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 to 32 முடிஞ்சிடுது. ஓகேங்களா. ஸோ அதோட அந்த கோயிலை வந்து முடிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்
பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான் வந்து ஃபஸ்ட் பேங்க் இன் இந்தியா வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ இந்து சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் முஸ்லீம்ஸ் இதை வந்து சொல்லணும்ல 786 அது வந்து அல்லாவுடைய நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, இந்திய பொது உடைமை வங்கி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1786. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக வந்து 786 வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 வருஷம் கழித்து கழிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 5 மந்தில் வந்து கழிச்சிட்டாங்க, டிசால்வ் பண்ணிட்டாங்க 1791. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பேங்க் ஆஃப் கல்கத்தா. ஸோ பேங்க் ஆஃப் கல்கத்தா வந்து 1806 வந்து ஆரம்பிச்சிருக்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் கூட்டு பங்கு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. முதல் கூட்டு பங்கு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி நான் வச்சுக்கலாம், ஒன் வந்து 1, ஜாயிண்ட் அப்படின்றது வந்து 8, ஜாயிண்ட்டு 8, ஸ்டாக்குன்னா ஒன்றுமே இல்லை 0, பேங்க்கு பி இருக்குல்ல அது 6, அவ்வளோதாங்க. ஸோ கீழே அந்த கலரை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1806 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பேர் என்ன, பேங்க் ஆஃப் கல்கத்தா. ஓகேவா. எல்லாமே என்னடா கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் பெங்காலாக மாற்றிட்டாங்க. ஓகேவா. ஸோ கல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா பெங்கால், வெஸ்ட் பெங்காலாக இருக்குது. அதை வந்து ரீநேம் பண்ணிட்டாங்க. எப்போ ரீநேம் பண்ணாங்கன்னா 1809 பண்ணாங்க. அந்த 6 அப்படியே திருப்பி போட்டால் 9, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பேங்க் ஆஃப் பாம்பே. ஓகேவா. பேங்க் ஆஃப் பாம்பே வந்து 1840 வந்து பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் வந்து 1843 பண்ணியிருக்காங்க. அதாவது பாம்பே போனால் வந்து கிளவி மாதிரி பாட்டி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து பாம்பே போயிட்டு கிளவி மாதிரி மாறிடுறாங்க 1840 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ் 43. ஓகேவா. மெட்ராஸ்க்கு வந்தால் திரும்பியும் 43 வந்துடுறாங்க மெட்ராஸ்க்கு. ஸோ 43 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து அத்து பேங்க். ஓகேங்களா. அந்த பேங்க் வந்து 1881 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 1894 பஞ்சாப் நேஷ்னல் பேங்காக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை வந்து எப்போ ரீநேம் பண்ணாங்க, எந்த பேங்க்கை வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை வந்து ரீநேம் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிரசிடென்ஷியல் பேங்க் அப்படின்னு ஒரு 3 பேங்க்கை சொல்கிறாங்க. அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரசிடென்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து வந்து இந்த 3 பேங்க்கையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒன்றா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்பீரியல் பேங்க், இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ இம்பீரியல் பேங்க் வந்து எந்த டேட்டில் வந்து பண்ணியிருக்காங்கன்னா 27 ஜான் 1921. ஓகேங்களா. ஸோ இந்த 3 பேங்க், பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், இந்த 3 பேங்க்கையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்யூமுலேட் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரெல்லாம் கூடி மாப்பிள்ளைக்கு வந்து 27 வயசு மாப்பிள்ளைக்கு 21 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க. பேங்க் இம்பீரியல் பணமெல்லாம் போட்டு. ஓகேங்களா. ஸோ 27 ஜானில் 21 ஏஜ் 1921. ஓகேங்களா. ஸோ 3 பேரும் சேர்ந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து இம்பீரியல் பேங்க் மூலமாக காசு போட்டு 27 வயசு பையனுக்கு 21 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 27 ஜான் 1921. ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு மட்டுமே வந்து சேவை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கிராமப்புற பகுதிகளுக்கு வந்து சரியாக வந்து பண்ணலை. ஓகேங்களா. ஸோ சேவை கொடுக்க காணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுதந்திரத்துக்கு பிறகு வந்து அரசுடைமையாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டு, ஓகேங்களா, ஒரு சட்டம் போட்டு ஒரு அரசுடைமை பண்ணிவிட்டு ஒரு பேங்க்கை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜூலை 1, 1955. ஓகேங்களா. ஜூலை 1, 1955. ஸ்டேட். ஓகேவா. ஸ்டேட்டுக்கு எத்தனை லெட்ரு, 5. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 ஓகேவா. 1955. ஸோ ஸ்டேட் பேங்க் அப்படின்றது வந்து 1955. 5 கற்றுனா 6 வந்து 5க்கு அடுத்து வந்து 6, நடுவில் வந்து அதுக்கடுத்து ஜூலை. ஓகேவா. 1 ஜூலை 1955 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 1955.
பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் பேங்க், பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கி பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரசாங்கத்தின் பங்கு, ஓகேங்களா. ஸோ பெரும்பான்மையாக வந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் உடைய ஷேர் எஸ்பிஐ, ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 58.60 வந்து கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸாக வந்து இருக்குது அந்த பேங்க்கில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ 58.6 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ ஓகே, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 58.87% வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸ்டேட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் வந்து அதிகமாக ஷேர் ஹோல்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பொதுவாகவே வந்து இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 50% மேலே வச்சுருந்தாவே வந்து அது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க், அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. அதுக்கடுத்து வந்து ஸ்டேட் பேங்க் அண்ட் இட்ஸ் அசோசியேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மாநில வங்கி மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் பேங்க்ஸ் உடைய என்டையர், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கி செயல்பாட்டு வந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. அவங்க தான் வந்து என்டையர் ஃபங்க்ஷனை வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன வங்கி அப்படின்றத பார்க்கலாம். பாரத் ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ, ஓகேங்களா, பஞ்சாப் நேஷ்னல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வங்கி, வணிக வங்கி, ஓகேங்களா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அதுக்கடுத்து வந்து அலகாபாத் வங்கி. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஷேர்ஸ் வந்து அரசு பங்குகளாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்குகள் எண்ணிக்கையை வந்து அரசு வந்து தொடர்ந்து வந்து குறைச்சிட்டே வராங்க. ஓகேங்களா. என்னதான் அவங்க வந்து வங்கி பொதுத்துறையில் இருந்தாலும் அதோடைய ஷேர்ஸ் வந்து விற்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்த்து வித்துடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனியார் மயமாக்கும் கொள்கை. ஸோங்க ப்ரைவேட்டைசேஷன் பாலிசி வந்து இவங்க வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன பங்குகள் வந்து சிறுபான்மையை ரொம்ப கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பங்குகளை வாங்கி ப்ரைவேட் பேங்காகவும் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஸோ ப்ரைவேட் பேங்க், ஓகேவா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுவுடைய பெரும்பான்மையான பங்கு, ஓகேங்களா. ஸோ அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அரசு சாராத தனியார் நிறுவனத்திற்கிட்ட தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு நிறுவனங்கள், பெரிய கம்பெனி, பெரிய ப்ரைவேட் பாடிஸ், அதுக்கடுத்து வந்து கார்ப்பரேஷன், ஓகேங்களா, மற்றும் தனியார் நபர் வசம் உள்ளது. இவங்க கிட்ட தான் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ப்ரைவேட் ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் பேங்க் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து கான்ஸ்ட்ரிபியூட் 72.9% ஷேரை வந்து அவங்க வந்து கான்ஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து 27 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து இருக்குது, 22 ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 27 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, 22 ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்மால் ஃபினான்ஸ், ஓகேங்களா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து நிறைய நிதியுதவிகள்லாம் வந்து அந்த பணியை கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்க்கு ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது விளைவாக வந்து இன்னும் நிறைய நடந்திருக்கு அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அண்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப் பேங்க், ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நேஷ்னலைஸ் இப்போது நிறையா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க நிறையா வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க, தேசியமயமாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ நேஷ்னலைசேஷன் ஆஃப், அதாவது வங்கி தேசியமயமாக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான்டு எக்கானமி டெவலப்மெண்ட்டை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1951 வந்திருக்கு. அப்போது பேங்க், அதாவது அரசாங்கத்துடைய எக்கானமிக் பிளானிங்குடைய எய்மே என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர், ஓகேங்களா. ஸோ சமுதாயம் நலம் தான்.
ஸோ அதோடைய நோக்கமே வந்து சமுதாய நலம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த சோஷியல் எக்கனாமிக் பண்ணுறதுக்கு வந்து தவறியிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆகிடுக்கு. ஸோ அதனால தான் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 14 மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸை வந்து 19th ஜூலை 1969 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 50 கோடிக்கு மேலே வந்து தொகை கொண்ட 14 வங்கி. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து 1980லேயும் வந்து அகெயின் வந்து 6 கமர்ஷியல் பேங்க் வந்து பொது உடைமை ஆக்கியிருக்காங்க, நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை நேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் வெல்ஃபேரை அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. தேசிய மக்களுடைய பண்ணுறவுடைய ஒரே விஷயம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் வரணும். அதில் என்னென்ன செக்டார்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து வந்து ஸ்மால் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு தேவையான பணத்தை வந்து கொடுத்து, ஸோ அவங்கள வந்து எக்கனாமிக்கல் அவங்கள வளர்ச்சி வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ அதுவுடைய மூலமாக வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து வில்லேஜஸ்க்கு எவ்வளோ தேவை, எந்த பணம் தேவை அப்படின்றது, எந்த இடத்துக்கு தேவை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற கடன் உதவி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறது தான் இவங்களுடைய விஷயம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரூரலில் தான் இருக்கிறாங்க, கிராமப்புறத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேங்க்ஸ் கிராமப்புற இல்லாத இடத்துலையும் கூட வந்து நிறைய வந்து பேங்க்ஸை உருவாக்கி அது மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து பணம் செலுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 14 பேங்க்ஸ் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து சடனாக வந்து எந்த பேங்க் வந்து எந்த வருஷத்தில் வந்து பண்ணாங்க, பொது உடைமை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. 19 ஜூலை 1969, அதுக்கடுத்து வந்து 15th ஏப்ரல் 1980. ஸோ டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரீஜனல் இம்பேலன்சஸ் வில்லேஜஸ்க்கும் இருக்கிறதெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் சமமாக வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நிறைய பேங்க் பிரான்ச்சஸ் வந்து வில்லேஜஸ்லேயும் அர்பன் ஏரியாஸ்லேயும் வந்து உருவாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லேஜ் மெயினாக நிறைய வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டரும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழிலுக்கும் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து நியூ எக்கானமி பாலிசி 1991 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூ ஹரிசன் ஆஃப் காம்படிஷன், எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போது இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இது கரண்ட் அஃபேரில் வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எக்கனாமிக் டாப்பிக்கில். ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10 பேங்க்ஸை வந்து 4 பேங்காக வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பேங்க்ஸை வந்து 4 பேங்காக வந்து மெர்ஜ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போன்னா 1st ஏப்ரல் 2020 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்களா அப்படின்னா, ஏப்ரல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஞாபகம், ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து 10 பேங்க்கை வந்து 4 பேங்காக கேட்பாங்க, எத்தனை பேங்க்கை வந்து 4 பேங்காக அதாவது மெர்ஜ் பண்ணாங்கன்னு. ஒரு 10 பேங்க்கை வந்து மெர்ஜ் பண்ணி 4 பேங்காக வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டோட்டல் பப்ளிக் செக்டார் வந்து இப்போது 27 பேங்க் இருந்துச்சு 2017. ஓகேங்களா. இப்போது 2020 வந்து வெறும் 12 பேங்க் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மெர்ஜ் பண்ணதுனால. கரண்ட்லி இந்தியா ஹாவ் 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஓகேங்களா. இந்தியாவில் எவ்வளோ இருக்குது, 12 பப்ளிக் செக்டார். அதாவது இந்த நேஷ்னலைஸ் பேங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 51% இருந்தாவே வந்து அது வந்து நேஷ்னலைஸ் பேங்க். இப்போ வந்து 12 பேங்க்ஸ்க்கு வந்து நேஷ்னலைஸ் பேங்காக இருக்குது. இந்த எஸ்பிஐ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எஸ்பிஐ வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ எஸ்பிஐ ஆக்ட் ஆஃப் 1955. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நிறையா டைம் கேட்பாங்க. ஸோ இந்த 12 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த 12 பேங்க்ஸும் வந்து கொடுத்துறேன். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன இருக்குது, அந்த டேக் லைன் இருக்குது. டேக் லைன் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, இந்தியன் பேங்க் வந்து சென்னையில் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது, கனரா பேங்க் பெங்களூர், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை, இந்தியன் ஓவர்சீஸ் சென்னை, யூசிஓ பேங்க்
கொல்கத்தா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பூனே, ஓகேங்களா. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து நியூ டெல்லி, பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பை, பேங்க் ஆஃப் பரோடா குஜராத், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே மாநிலம், அந்த மாநிலம் பேர் வச்சாவே ஞாபகம் வச்சுக்கலாம். மகாராஷ்டிரா பூனே, பரோடா குஜராத்து, மற்றெல்லாம் மும்பையில் இருக்குது. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் மட்டும் நியூ டெல்லியில் இருக்குது. கனரா பேங்க்கு பெங்களூரில் பிசி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மும்பையில் தான் இருக்குது. சென்னையில் வந்து இந்தியன் பேங்க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் சென்னையில் தான் இருக்குது. சிம்பிள், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்து வந்துச்சு அப்படின்றத வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணி தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா சாரி. அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து சொல்ல பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.